சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் என்றாலே அதில் கதை இருக்கா இல்லை அதில் கதாநாயகி யார், டைரக்டர் யார் என்று பார்க்க மாட்டாங்க. சூப்பர் ஸ்டார் நடித்தா போதும் நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம் என சூப்பர் ஸ்டார் ரசிகர்களையும் தாண்டி பொதுவான ரசிகர்களும் சூப்பர் ஸ்டார் படத்தை பார்ப்பாங்க. அப்படி சூப்பர் ஸ்டார் அந்தளவுக்கு உயர்ந்து நிற்கிறாரு. சமீபத்தில் தான் அவரோட வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இருந்தது. ஆனாலும் அந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய மாஸ் சீன்ஸ்கள் எல்லாமே குறைஞ்சி போச்சுன்னு சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்திலிருந்து செகண்ட் சிங்கிள் பாடல் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக ரிலீஸ் ஆயிருந்து சக்கப்போடு போட்ட படம் வேட்டையன். அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்துடைய ஷூட்டிங் அண்மையில் தான் விறுவிறுப்பாக ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் நடந்தது. அதில் கூட அமீர் கான் அவர்கள் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்டு சுற்று வட்டார பகுதியில் ஷூட்டிங்கை நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷவுபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. தங்க கடத்தில் மையமாக வச்சு இந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். ஏற்கனவே அவர் எடுத்த லியோ படத்தில் ஓவரா போதை சம்பந்தமான காட்சிகள் இருக்கும். இதனால சமூக சீர்கேடு அடையுது என ரஜினிகாந்த் போதை சம்பந்தமான காட்சிகளை எடுக்க வேண்டாம், படத்தில் எல்லாத்தையுமே குறைச்சிக்குங்க அப்படின்னு சொன்னதுனால லோகேஷ் கனகராஜும் அவர் எழுதின முதல் கதை இல்லாமல் இரண்டாவது கதையை தான் ரஜினிக்காக ஓகே பண்ணாராம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் கதையில் போதை சம்பந்தமாக தான் கதை இருக்குமா, இரண்டாவது கதையில் தான் பார்த்தீங்கன்னா தங்க கடத்தில் மையமாக வச்சு படத்தை நகர்த்த போகிறாங்க. முக்காவாசி ஷூட்டிங் முடிஞ்ச இந்த நிலையில் மீதம் இருக்கும் பேலன்ஸ் ஷூட்டிங்கை இன்னும் 2 மாதத்துல எடுத்து முடிக்க போகிறாங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. இதனால் மார்ச் மாதம் அதை தொடர்ந்து ஜெயிலர் 2வோட ஷூட்டிங்க்கு நம்ம ரஜினிகாந்த் இறங்க போகிறாரு. அதனால் மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த படத்துடைய ஷூட்டிங் முழுசாக முடிவடைய போகுது. அதை தொடர்ந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்குமே தான் ரித்திக் ரோஷன் நடித்த வார் படத்துடைய 2ஆம் பாகமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில தான் சூப்பர் ஸ்டாரோடைய பர்த்டே அன்னைக்கு அவருடைய கூலி படத்திலிருந்து முதல் சிங்கிள் பாட்டில் வெளியிட்டாங்க. இந்த பாட்டை பார்த்த அனைவரும் பாராட்டி தள்ளினாங்க. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டாருக்கு வயசே ஆகாதா, அவர் என்றுமே இளமையாக இருக்காரே என அனைவராலும் பாராட்டப்பட்டது. அதை தொடர்ந்து இப்போ நமக்கு இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் குறித்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த பொங்கலுக்கு இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் வரும்னு சொல்லிட்டு அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆனால் ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணலை. அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு சிங்கிளாச்சும் முழு லிரிக்ஸும் விடுங்க அப்படின்னு கேட்டாங்க, அதுவும் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக February 14 இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.